ஏக்கா இங்கே வச்சு சமைக்கலாமா? ஒன்றும் சொல்ல மாட்டாவளே. யார் என்னது சொல்லுவா? நம்ம சமைப்போம். இதில் வச்சே சமைச்சிருவோம். இனி வீட்டில் வச்சு இதை செஞ்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? மைனி ஒத்தரையும் காணல இன்னும். ஆமாம், அவ்வளோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆடி அசைஞ்சி வருவாளுவேன். நம்ம ஒரு இழிச்ச வாயில்ல, அதனால நம்ம முதலே வந்து காவல் கிடக்கணும். ஏக்கா கூட்டத்தில் வச்சு சொல்லி தானே விட்டுருந்து 9 மணிக்கு எல்லாரும் வரணும்னு. மணி 9:10 ஆகும். இன்னும் ஒருத்தர் வரலன்னாக்கி அவளுக்குள்ள மெத்தனத்தில் தானே இருக்காவ. இவ்வளோட்ட சொல்லி அந்த ஜாமானத்தை எடுத்துட்டு வர சொல்லுவோம். டி எம்மாக்கி எம்மா பிள்ளைலா விளையாடிட்டு தானே மொழி இருக்கிறிய, அந்த ஜாமானத்தோட மட்டும் கொஞ்சம் எடுத்து தந்துட்டு போங்கம்மா. எம்மா பெயிருங்க அந்தால, நாங்கள் விளையாடுறதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு ஜாமானத்தை பிறகு தரதுக்காக வந்திருக்கோம். உங்கள் குழுவில் ஆளே இல்லையோ? மகி உனக்கு அவ்வளோ மாதிரி இப்போ வர வர வாய் நீண்டுட்டு இருக்குது. சரிக்கா விடுங்கக்கா, பிள்ளைகள் விளையாடலான்னு வந்த இடத்துல நம்ம வேலை சொன்னா பின்ன அப்படி தானே இருக்கும். இருக்கட்டுக்கா, நான் எடுத்துட்டு வரேன் இருங்க. மைனி சோத்துக்கு தீப்பத்தை வச்சுருவோமா? இவ்வளோ நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது மைனி. வாரேன்ட்டு எங்க மைனி ஆளே காணும் அவ்வளோல. ஆமா அதை நம்ம வச்சு விட்டுருவோம். அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தா 4 மணிக்கு தான் சோறத்துக்க முடியும். தீ நல்லா எரியும் பத்தியால மைனி. காத்தம் கொஞ்சம் இருக்கு, ஆனால் நல்லா எரியும்ல. நல்லா காஞ்ச கம்புட்டி 5-6 சொல்லியே வச்சு பற்ற வச்சிருக்குல்ல, நின்று எரியும்ல, அது எரியும். அரிசி சீக்கிரம் வேகம் பார்த்துக்க, கரெக்டாக பதத்துக்கு பார்த்து வடிக்கணும். யாரும் பேச்சு வாக்கில் மறந்துக்கிட்டு வந்துடக்கூடாது. ஆமாம் அதுவும் கரெக்டு தான் மைனியோ. இவ்வளோ எங்கே போனாலுவ ஒரே ஓட்டமாக ஓடிட்டாளோ பாரு, எங்கே வேலை சொல்லிடுவோமோன்னு. இந்த தேங்காயை திருவ சொல்லலான்னு பார்த்ததுக்கு இவ்வளோ சமி வந்து வேணும்னே வரமாட்டான்னு எனக்கு தெரியும். இந்த மகி நின்னவளம் போயிட்டா பத்தியா கள்ளி எழுவேன். ஏக்கோ நான் திருவி தரேன்க்கா. அவ்வளோள்கிட்ட எதுக்கு வேலையை சொல்லிக்கிட்டு? அவ்வளோ சும்மாவே ஏசிட்டு கிடப்பாள்வேன். அவ்வளோள்கிட்ட எதுக்குக்கா? விளையாடிட்டு போட்டு நான் செஞ்சு தரேன். என்னக்கா தேங்காயை திருவணும் கொண்டாங்க. ஏக்கா அதில் ஒரு சமோசாவை எடுத்து தாங்கக்கா, தின்னுட்டே வேலையை பார்ப்போம். லின்சி இருந்தவளங்க நீ காரியத்தில் கரெக்டாக இருக்கல, நம்ம தும்போம். சரி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கவே ஒன்னோட எடுத்து திங்கலான்னு வாங்கினது. அவ்வளோ வரல, நம்ம தின்னு காலியாக்கும். ஒன்றும் இல்லை மைனி புறம் சண்டைக்கு வந்துருவாள். பைசா சங்கத்தில் உள்ள பைசா எல்லாருக்கும் பைசாவோ போகும், இவைய மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கவளே அப்படி இப்படின்னு வந்துருவாள் மைனி. சண்டைக்கு வருவாள்வ. எவன் வாரான்னு சொல்லி உச்சி முடிய பிடிச்சி உலுக்கி எடுத்துறேன். இன்னும் வந்தாச்சுக்கா, எல்லாரும் ஆடி அசைஞ்சி வந்தாச்சு ஒரு வழியா. லின்சி நீ ஏன் இப்படி பேசுதிய? எங்கள்கிட்ட வீட்டு உள்ள வேலை இல்லையோ? ஆமாம் ஆமாம், இவ்வளோக்கு மட்டும்தான் வீட்டில் வேலை, எங்களுக்கு வீடே இல்லை. சரி சரி என்ன பண்ணணும்? வேலை என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க, படபட பண்ணி தாரோம், அவ்வளோதானே. இங்கே இருக்க சுசிலாவை இப்போ தானே வந்திருக்கா. சுசிலா நீ சீக்கிரம் வரலாம்ல பிள்ளை, நீயே இப்படி பிந்தி வந்தியானே என்ன அர்த்தம்? ஏக்கா அவிய வேலைக்கு இப்போதான்க்கா போனவ. அவிய போகும்போது நம்ம வீட்டில் இல்லைன்னா எப்படிக்கா? அதனால தான்க்கா நேராயிட்டு. ஆமாட்டி குமார் பின்ன சண்டைக்கு வருவான், அதனால சரிதான். பின்ன நம்ம ஒரு முடிவு எடுத்தா சங்கத்தில் வச்சு அப்போ சொல்லலாம்ல பிள்ளை, ஒரு 1/2 மணி நேரம் பிந்தி வைப்போம்க்கா. அப்படி சொல்லலாம்ல, எல்லாரும் அந்த சமயத்துக்கு வரலாம்ல. ஏக்கா எல்லாரும் அவிய சமயத்துக்கு தானே வந்திருக்கா, போறவி என்ன? ஆமா அவிய சமயத்துக்கு வந்திருக்காவ. நீ சின்னவளா இருந்தாலும் வாய் நீண்டுட்டு தாண்டி போகும் உனக்கு. வெளியமேக்கா நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க உடனே இப்படி வாரியா சண்டைக்கு வரது மாதிரி பேசுறியா? ஆமா சண்டைக்கு வர மாதிரி பேசுகாவ. நீ பின்ன என்ன பேசுக? நீ சமயத்துக்கு வந்தவளாம், சமயத்துக்கு. சரி சரி ஆளுகளுக்கு ஒரு வேலையை எடுத்து பண்ணுங்க. இஞ்சி பூண்டை ஒரு ஆள் உடைங்க, தேங்காயை வேணா ஒரு ஆள் சப்போர்ட் பண்றீங்கன்னா பண்ணுங்க, தக்காளியை வெட்டுங்க, காய்கறி எல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு, வாங்க. எக்கா அந்த கடையில இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் விற்கதானக்கா செய்வு, அதுல ஒரு பாக்கெட் வாங்கினா போதுமேக்கா. இப்படி போட்டு வேலையை வாங்கணுமா? ஐயே லடி அது அவ்வளோ கெமிக்கலை போட்டு கெட்டு போகாம வச்சிருக்கான். அதை போய் திங்கிறதுக்கு சொல்லுங்க பாரு. வள்ளியம்மா வர வர உனக்கு அறிவு மங்கிட்டே போகும் போல. அது திங்க கூடாதுக்கா. ஏன் அனந்தரத்தியார் எப்பவும் அதை தாங்க வாங்கிட்டு வருவா. எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணி திங்கும் போது அதை தான் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வருவா. எல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும்னு வாங்கிட்டு வருவாக்கா. அதனால தான் நான் சொன்னேன் திங்க கூடாதோ. அது ஆளுகளுக்கு வேலையை குறைக்கிறதுக்கு அவனும் விற்கணும்னு சொல்லி அதை நம்மளும் வாங்கிட்டு வர முடியுமா? ஐயே யோப்பா என்னால் முடியலை. மீதி தேங்காயை மட்டும் யாராவது திருவிடுங்க. இந்த தேங்காய் திருவது, இஞ்சி பூண்டு துவால் உரிக்கிறது, இதெல்லாம் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லலாம்லாக்கா. நம்மள ஆடிட்டு தானே கிடக்காளுவ, சொன்ன செய்ய மாட்டாள்வளோ. ஆமாம் சொன்னதுக்கு தான் உங்கள் சங்கத்தில் ஆள்வளே இல்லையோ. நீ 3 இறந்தா உண்டோடு நீட்டிட்டு போயிருக்காங்க. ராணியம்மாக்கா அந்த சோறு கொதிச்சுட்டான்னு பாருங்கக்கா, போங்கக்கா. வெந்துச்சுன்னா கொஞ்சம் வடிங்கக்கா, 2 பேர் அடிச்சு சேர்ந்து போங்கக்கா. ராணியம்மாக்கா வாங்க, நம்ம 2 வடிச்சிருவோமா? அங்கே வாங்க. இது எதுக்குக்கா? அவியலுக்கா? ஏக்கா எங்களுக்கு சம்சாவோட ஒன்றும் தரல கிடையாதோ, பிந்தி வந்ததுனால எங்களுக்கு கிடையாதோ. வேணுங்கவியோ யாருனாலும் எடுத்து சாப்பிடணும். இன்னாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு யாரும் கையிலையும் வாயிலையும் எடுத்து தர மாட்டோம். வேணும்னா உங்கள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிடணும், அவ்வளோதான். பிறகு சங்க கூட்டத்தில் வந்துக்கிட்டு பராதி பண்ணக்கூடாது. அது எங்களுக்கு தரவே இல்லை, விலை தின்னுட்டாவ, எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, வடை கிடைக்கல, சம்சா கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு யாரும் அங்கே வந்து பராதி பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். பராதியே இருக்கக்கூடாது, வேணுங்கவே எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சரிக்கா சரிக்கா நாங்கள் எடுத்து தின்னுக்கிட்டோம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சோறு நல்லா வெந்துட்டு முத்து போல இருக்குக்கா. எந்த அரிசிக்கா இது? செங்கல்பட்டு தானோ? நல்லா முத்து போல இருக்கு.
அது அந்த செங்கல்பட்டு சோறு தின்னாதான் கொஞ்சம் தின்ன மாதிரி இருக்கு பார்த்துக்க, இல்லைனாக்கி ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஆமாக்கா, இங்கேயும் அப்படிதான்க்கா. எங்க வீட்லயும் அதான். பின்ன ரேஸ் அரிசி கூட நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த பொன்னி அரிசி எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இல்லக்கா. ஒரு வழியே வேலையெல்லாம் முடிஞ்சு பரவாயில்லையே, நெருக்கி 2 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சுல்லக்கா. ஆமாம், நீங்கள் 9:30க்கு வந்தே வேலை நெருக்கி முடிச்சாச்சுல்ல. நீங்கள் 9 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் நெருக்கி முடிச்சிருக்கலாமா? இந்நேரம் சாப்பிட்ருக்கலாம். சாப்பிட்டு அப்பமே வந்திருக்கோம். ஏக்கா, சின்ன பிள்ளையில வச்சு சாப்பிட சொல்லிடுவோமா? அவளுக்கு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தி வரணுமா, கூப்பிட்டேன் வாங்கட்டி சாப்பிடுங்கன்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கா, அவியல் சூப்பரா இருந்துக்கா. லட்சுமி அக்கா, உங்க கை பக்குவம் சூப்பர். எனக்கு அந்த காலிஃப்ளவர் நல்லா போட்டிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு தான் அரைக்க சொன்னதோ, நல்லா இருந்து பத்தியாலா. அதில் கொஞ்சம் போடணும் அப்படிதானே? நான் அதெல்லாம் போடவே மாட்டேங்க்கா. ஆமாம், எங்கள் ஊர்லலாம் நாங்கள் போடுவோம். அந்த பக்குவத்தில் தான் நான் தான் பண்ணேன். நல்லா இருந்தா எல்லாமே சூப்பர். திருப்தியா சாப்பிட்டாச்சு. ஒரு நாள் இனிதே முடிந்தது.